ஒரு விவசாயி 150 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடிய ஒரு சதாப்தி ட்ரெயினை சொந்தமா வச்சிருந்தாரு தெரியுமா? தமிழ் படத்துல ஒரு காமெடிக்காக தனிநபர் யாருமே வாங்க முடியாத கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஹீரோ வாங்குற மாதிரி காட்டுவாங்க. அதுல ரயில்வே ஸ்டேஷனும் ஒண்ணு. நிஜத்துல இது எப்படி நடந்துச்சுன்னா 2007 வருஷம் லூதியானாவுக்கும் சண்டிகருக்கும் இடையில ரயில்வே லைன் அமைக்கிறதுக்காக வடக்கு ரயில்வே அந்தந்த கிராமங்கள்ல உள்ள நிலத்தை அங்க இருக்கிற விவசாயிகள் இருந்து கையகப்படுத்திக்கிட்டே வருது. அப்ப அந்த பகுதியில இருக்கிற கட்டானா அப்படிங்கிற கிராமத்திலையும் நிலங்களை கையகப்படுத்துறாங்க. அதுல ஒரு நிலத்தோட உரிமையாளர் தான் சம்பூரன் சிங். அவர்கிட்ட அவருடைய நிலத்தை கையகப்படுத்திக்கிட்டு ஏக்கருக்கு 25 லட்சம் ரூபாய் ரயில்வேல இருந்து கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் சம்பூரன் சிங் வெளியில விசாரிக்கும் போதுதான் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல எல்லாம் ஏக்கருக்கு 71 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால அவரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கோர்ட்ல கேஸ் போடுறாரு. இதை விசாரிச்ச நீதிமன்றம் இவருக்கு 1.47 கோடி ரூபாய் வடக்கு ரயில்வே 2015 ஆண்டுக்குள்ள தரணும் அப்படின்னு தீர்ப்பு அளிச்சது. ஆனா ரயில்வே தரப்புல இருந்து அவருக்கு 42 லட்சம் ரூபாய் மட்டும் தான் செட்டில் பண்ணாங்க. மீதமுள்ள தொகையை சொன்ன டயத்துல செட்டில் பண்ணல. மறுபடியும் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அதுல கோர்ட்டோட ஆர்டரையும் மீறி ஏன் அவருக்கு என்ன பணத்தை செட்டில் பண்ணல அப்படின்னு நீதிபதி கேட்டதுக்கு ரயில்வே தரப்புல இருந்து இதனால காண்டான நீதிபதி, அப்படின்னா இவருக்கு நீங்க செட்டில் பண்ண வேண்டிய காசுக்கு பதிலா லூதியானாவோட ஸ்டேஷன் மாஸ்டரோட ஆபீஸையும் டெல்லிக்கும் அம்ரித்சருக்கும் இடையில ஓடுற ஸ்வர்ண சதாப்தி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினையும் அவருக்கே கொடுத்துருங்க அப்படின்னு திருப்பி வழங்கிட்டாரு. இதுக்கப்புறம் சம்பூரன் சிங் தன்னுடைய வக்கீலோட லூதியானா ரயில் நிலையத்திற்கு வேகமா போய் ஸ்வர்ண சதாப்தி ரயில ஜப்தி பண்ணி அதோட உரிமையாளரா ஆயிடுறாரு. இது கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுக்குள்ள ரயில்வே தரப்புல இருந்து ஸ்டே வாங்கி கொஞ்ச நேரத்திலே ரயிலை விடுவிச்சுட்டாங்க.